இன்னைக்கு ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மறுபடியும் ராஜஸ்தானுக்காக கிளம்பிட்டாங்க. செட்டு பையன் ஒர்க்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு மார்னிங் போல குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ண கிளம்பி வந்துட்டேன். நான் மார்னிங் போல எவ்வளவுதான் சீக்கிரமா ஏஞ்சி ரெடி ஆனாலும் கடை ஓப்பன் பண்றதுக்குள்ள மணி 8 ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. இன்னைக்கு மார்னிங் போல 6 மணிக்கு ஏஞ்சா கடை சீக்கிரமா திறக்கலான்னு கரெக்டா பாத்ரூம்ல போறேன். தண்ணி காலி. தண்ணி வரதுக்குள்ள மணி 7 ஆயிடுச்சு. ஆனா எங்க வீட்டுல கொஞ்சம் தண்ணி ஷார்டேஜ். கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கிளீனிக் ஒர்க்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன ஸ்பெஷல்னா புளியோதரை தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மதியானம் போல அம்மா ஹெல்ப்புக்காக கடைக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரம் கடையில் உட்காந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் எடுத்துருவான்னு சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன். லஞ்ச்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை பொரியல், சப்பாத்தி, புளியோதரை, மோர் இருந்தது. சூப்பரா லஞ்ச்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளைமேட் அப்படியே மழை வர மாதிரி இருந்தது. ஆனா மழை தான் வரல. ஈவினிங் போல கடையில கொஞ்சம் கஸ்டமர் இருந்தனால வைஃபை கால் பண்ணி கூப்பிட்டேன் ஹெல்ப்புக்காக. நானும் வைஃபை சேர்ந்து ஒரு 9:30 வரைக்கும் கஸ்டமர் பார்த்ததுக்கு அப்புறம் பொருள்லாம் உள்ள வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்காக கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வைஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு லாஸ்ட் டே நம்ம வீட்டுல. ஸோ அவங்களுக்கு டின்னர் சாப்பிட எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகலாம்னு சொல்லி நான் ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட்லயே 3 விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ், கோபி 65, அதுக்கப்புறம் பொடி தோசை. வைஃபோட ஃப்ரெண்டும் பொடி தோசை டேஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்குன்னாங்க. என்னதான் தோசை ராஜஸ்தான்ல அவைலபிளா இருந்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ஒரு ஸ்டேட்ல ஒரு ஃபுட் ஃபேவரட்டா இருக்கும். அந்த ஃபுட்னா அங்க சாப்பிட்ட மட்டும் தான் நல்லா இருக்கும். மார்னிங் போல எல்லாரும் சீக்கிரமா எழுந்துட்டோம் வைஃபோட ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக. வைஃப் வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு திரும்பி கிளம்புறத பார்த்து. வைஃபுக்கு இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. மார்னிங் போல நான் எதுக்கு டிராப் பண்றேன்னா எனக்கு கடை ஓப்பன் பண்ணணும். இங்க இருந்து தான் அவங்க திரும்பி ராஜஸ்தான் கிளம்ப போறாங்க. ஸோ இன்னைக்கு vlog அதான் guys. vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.